வந்துட்டு நான் இத்தனை ஜாமானையும் நான் போட்டு நான் செய்யங்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம்னால என்னை அடுப்புல விட்டு சாவடிக்கிறாங்க. குளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, 6 மணி லைவ் வரல, ஒரு மயிர் லைவ் வரல மக்களே. அடுப்புல போட்டு பின்னுன்னு பின்னுறாங்க, நம்மளை போட்டு கிண்ட விட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வள 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 வளன்னு அதில் ஒன்று இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு போட்டு நம்மளை போட்டு உசுரை எடுத்துடுறாங்க. நான் திங்கிறது இம்முட்டு உண்டு. என்னை செய்ய விட்டு இதா புடி சத்த புடி கருத்துண்ணி எங்க காலடு எண்ணெயும் பத்தல நோனியும் பத்தல. கேஸ் வேற வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இதுமாரி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எவனோ எந்த நாட்டிலேயே குண்டு போட்டதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கேஸ் தர மாட்டேங்கிறாங்கம்மா, பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குதுமா. ஆனால் நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சேஃபான நாடு. நம்ம நாடு மட்டும் யாருக்கிட்டையும் கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க, யாரையும் எதிர்த்துக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்க ஒரு சொகுசு வசதி எந்த நாட்டிலுமே இருக்க மாட்டாங்க. கேட்டால் இங்கேருந்து ஃபாரினில் படிக்க போகிறேன், அங்கே படிக்க போகிறேன், இங்கே படிக்க போகிறேன். இங்கே உள்ள வேலையை செய்கிறதுக்கே யாருங்க பேசாமல் எல்லோரும் விவசாய வேலை செஞ்சுட்டு முன்னாடி இருந்த 1960 இருந்த மாதிரி வாழ்க்கையை அடுப்பாங்கறையில் விரவு வச்சு சோறாக்கி தின்னுவிட்டு கொஞ்சம் அப்படி சாயி சோறாக்கி தின்னு நல்லா லைட்டு கம்ப மரத்தில் லைட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து 4 பேரோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு 5 மணி பள்ளியோட விட்டோமா, 5 மணி டு 6 மணி வரைக்கும் விளாண்டுட்டு 6 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு அழகா 7 மணிக்கு பாயை விரிச்சு போட்டு வாசலில் நிலா வெளிச்சத்தை பார்த்து படுத்த காலம் என்ன காலம். இன்னைக்கு பங்களாவா கட்டிக்கிட்டு அனாதே ஆளுக்கு ஒரு ரூம்ல கட்டிக்கிட்டு அவன் செல்போனை நோண்டிக்கிட்டு கண்ணு போய் காது போய் மூக்கு போய் வாய் போய் கிட்னி போய் குஞ்சு போய் குடலு போய் கொண்டு போய் எல்லாம் சம்பாரிச்ச காசை பூரா கொண்டு போய் எல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் கொட்டுறானுங்கோ. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிக்கு மாறி வந்தாச்சு. நம்மளும் அதே நிலைமைக்கு கொஞ்சம் விட்டோம்னா இது வேற கருவி பேர் வேற. ஓ ஏப்பா அம்மாய்க்கு என்ன வச்சிருக்கு? வாடி வா கரண்ட் பேல உச்சா என்ன உங்க அப்பா எல்லாமே அலசி வச்சுட்டாரா? இது பாருங்க ஈரல், இது வந்து பாத்தீங்கன்னா காலு, அது ஈரல், இது காலு எல்லாம் அலசி எங்க மாமா சேஃபா எல்லாம் வச்சிருக்குது. இது பாத்தீங்கன்னா கறி. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கறியை வச்சு ரசம் வச்சுட்டேன், ஆட்டு தலையை வச்சு குழம்பு வச்சுட்டேன். இது வந்து இப்போ வந்து இது வந்து ட்ரையாக வறுக்க வைக்கிறாங்க. எல்லாம் இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு எல்லாமே. இல்லைன்னா குண்டானா வச்சு இந்த அடுப்புலையே என்னை போட்டு சாவடிச்சிருப்பாங்க. நானும் 2 மணிக்கு ஆரம்பித்தவன், 3:30 மணிக்கு ஆரம்பித்தவன் அப்படியே கிடக்குது. எல்லாம் போட்டாச்சு. என்னடா ஏன்டா கூப்பிட்ட அம்மாய? யாரு கூப்பிட்ட? நீ தானே கூப்பிட்ட? பூனெல்லாம் காணா இதுல போட்டு நான் புடிமா நான் போய் சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம். அடுப்படியிலையும் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒரு மயில் செய்ய மாட்டேங்கிறீங்க. கறி வந்துட்டான்னு பாரு, ரசம் நல்லா வச்சிருக்கிறேன் அம்மா. கொட்டாங்க உங்களுக்குலாம் வலி எடுத்துக்குது. உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சால் உங்களுக்குலாம் வலி எடுத்துக்குது. என்னடி பிடிச்சிருச்சு? போச்சா காலும் போச்சு தலையும் போச்சு. போங்க பாத்திரத்தை இது தண்ணி விளக்குறப்ப விளக்குடின்னு சொன்னப்ப நீ போய் படுத்துக்கிட்டா, அவ போய் படுத்துக்கிட்டா. அடுப்படியில ஒருத்தி கூட வேலை வந்து செய்ய மாட்டேங்கிறாளுங்க. இப்போ சோறு எனக்கு ஒரு தட்டு கூட இல்ல. அப்படியே வாஷ் பேஷன்ல உள்ளார போட்டு விளக்குற அளவுக்கு அப்படியே 2 பாத்திரம் தான் வச்சிருக்கீங்களா?
பலகாரக்காரியை கண்டா பலகாரம், டீ காரியை கண்டா டீ. அவன்கிட்ட சொன்னேன் நான், இனிமேல் என்ன பலகாரம் நோனி பலகாரம்னா இனிமேல் எதுவுமே வாங்கி கொடுக்காதரா அப்படின்னு சொன்னேன் நான். நாய் குட்டி போட்டாப்புல அந்த அழைச்சாலையுது. என்னையாலே முடியல, நானே அப்படியே கிறுக்குறன்னு என்னையாலே முடியல. ஆபரேஷன் பண்ண புள்ள ஏதாவது லிமிட்டா சாப்பிடணுமோ அதாவது லிமிட்டா சாப்பிடணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்டு, அந்த புட்டு இந்த புட்டுன்னு போய் எங்களுக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு தெரியாம புருஷனை வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்றீங்களே, அப்போ உங்களுக்குலாம் தலையை சுத்தாம என்ன சுத்தம்? தண்ணி வரப்ப பாத்திரத்தை விளக்குறீன்னு சொன்னப்ப இப்ப தேங்கல வர்ற தண்ணியை போட்டு இப்ப பாத்திரத்தை விளக்குனா எந்த தண்ணியில நைட்டு ஒண்ணுக்கு வந்தா கழுவுறதுங்க? காலையில அப்படியே அடுக்கி வச்சுட்ட இட்லிய, அத்தனை 7 இட்லி கிடக்குது. நீங்க செஞ்சுட்டாங்க போட்டா நான் எத்தனை மணி ஆகுறது? நான் அதுக்குதான் போங்க அப்படியே செஞ்சாது வச்சுட்டாது போகலாம். எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஆள் எடுத்து வந்துருக்காங்க. இந்த இதே கோழிக்கறியா உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் எடுத்து வந்துருக்குதுடியே காளியம்மா. அவன் எழுப்பி விட்டு சோறு போடு அவளுக்கு. கூட்ட பிடிக்க நல்லா துணி துவைச்சு குளிக்க கிளிக்க அப்படியே குளிர மோட்டர் தண்ணி வாய்க்கா தண்ணியில போய் குளிச்சாதானே சூடு இருக்காது. போய் தொமக்கடைன்னு அமுத்தி விட்டு தொமக்கடைன்னு வருவான். மணி 3 மணிலேருந்து ஆரம்பித்த வச்சு ஓராக்கி ஆட்டுத்தலை குழம்பு வச்சு அப்புறம் வந்து ஆட்டுக்கறி ரசம் வச்சு இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப நேரம் உக்காந்து தான் இருந்தேன். சரி பண்ணுவாளுகளா பண்ண மாட்டாளுகளா நான் பார்த்துட்டு உக்காந்துருந்தேன். நான் ஒருத்தி கூட பண்ணலை. பாத்திரம் ஒரு குண்டா பாத்திரமா இங்கே பாருமே இங்கே இருக்குது குண்டா நிறையா. சோர்த்தியை கூட தட்டு இல்லை. நானும் பார்த்தேன். சரி இதை வச்ச பார்த்துக்கிட்டு இருந்தா ஒருத்தி கூட செஞ்சு திங்க மாட்டாளுங்க நாண்டதுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். சரி விடு செஞ்சாது வைப்போம் தின்னு தொலையிட்டோம் அப்படின்ட்டு. எத்தனை நாளைக்குன்னு காலு கையெல்லாம் அப்படியே கடுத்து போயிடுது. அப்படியே வராலா போட்டு இந்த மாதிரி இப்படி மூடி போட்டு வச்சுட்டேன்னா சீரகம் மிளகு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே ஓ எலும்பு சூப் எலும்பு வாங்கலையா? ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கறியாக எடுத்து வந்திருக்கும் போல. அம்மா போனால் எடுத்து வந்தேன். இது வந்து அண்ணன் எடுத்து வந்தேன். கறி அண்ணன் எடுத்து வந்தேன். இப்போ என்ன கறி இருக்கு போட்டு தின்னு. ஏன் 2 போட்டு தின்னுமா? சரி நான் நாளைக்கு போனால் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு எந்த ஊர் சந்தை? சூப்பராக இருக்கும். சாப்பிடு ரசம் நிறைய அடக்கு இருக்குமா? அவன் எடுத்துகிட்டு வந்தேன். தம்பி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அவனுக்கு என்ன தெரிய போகுது? எலும்பு போடுங்கன்னு அவனுக்கு சொல்ல தெரியுமா? அவங்க அண்ணனுக்கு சாப்பிடு, நிறைய போட்டு சாப்பிடு. உனக்கு தான் ஆக்கி வச்ச ரசம். மெதுவாக சாப்பிடுமா? டிவி உங்க அப்பனுக்கு போன போட்டு கேபிள் போட்டு விட சொல்லு. எனக்கு பயம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம் கரையேன்னு கிடக்குறேன். அடுப்படியில் 4 நாளாக சமைச்சு கண்ணம் கரையேன்னு போயிட்டேன் நான். என் அழக எங்கப்பா போற? செல்லு பாரு இங்கே இருக்குது. அந்த செல்லை எடுக்காத. அந்த பப்ளிக் போனை எடுக்காதீங்கன்னு கன்றாவதியா. இங்கே வா, இங்கே இருக்கு பாரு செல்லுவா. வந்து அவனை ஒரு இந்த போன் வாங்கிட்டு வர சொல்கிறேன். வாங்கிட்டு வர தம்பி. இந்த டெலிஃபோன் எவ்வளோப்பா வரும்? அந்த இது நம்ம வீட்டில் வச்சு பேசுவோம்ல, லேண்ட்லைன்ல. அதுதான் நான் ஒய்ஃபை இருக்குது. இந்த கரண்ட் பயலுகளை கொண்டு வாடான்னு சொன்னதுக்கு கொண்டுட்டே ஒருத்தருமே வரமாட்டேன்.
அவனுக்கு நாளைக்கு வச்சு கிழிச்சாதான் அவனுக்கு போன் வாங்கி தருவானுங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த ஒரு போன் இருந்தது, அதான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி என் நம்பருக்கு கனெக்டே பண்ண மாட்டேங்கிறானுங்க. வரீங்களா பாரு கேபிள் இது ஒய்ஃபைக்கு வந்து 750 ரூபா அந்த இது போட்டேன் தம்பி. ஆனால் 1100 1100 கட்டுற மாதிரி வைக்கிறானுங்க. கேட்டால் ஜிஎஸ்டிங்கிறானுங்க. சனியனுங்க எப்படித்தான் இப்படி கொள்ளை அடிக்கிறானுங்க தெரியல. என்கிட்ட மட்டும்தான் கொள்ளை அடிக்கிறானுங்க. பார்ப்போம். இந்த ஜியோ கனெக்ஷன் வந்தா கூட ஜியோக்காவது மாறிக்கலாம். பிஎஸ்என்எல்காரங்க என்னை போட்டு தாக்குறாங்க. சும்மா எதுவுமே போடல, ஒரே ஒரு மசால் பொடி மட்டும் போட்டு அப்படியே இறக்கிடும். என்னவா சரி மக்களே பாருங்க, டென்ஷன் வராது.